விருச்சிக ராசி அன்பர்களை, விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மனசில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை நினச்சிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு கவலையை மட்டுமே மனசில் சுமக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதாவது இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிறத இப்போவே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் முக்கியமாக பிறருக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறது, வழிகாட்டுவதில் வள்ளலான ஆளுங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் தனக்குன்னு வர்றப்போ அப்படி எதையுமே செஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க ஒருத்தங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு புத்திமதி கூறுற அளவுக்கு ஒரு வழிகாட்டுதலான ஆளு தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் தன் வாழ்க்கையில் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. முக்கியமாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இதுவரைக்கும் உங்களிடம் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை, எங்கே போனாலும் பிரச்சனை, எது செஞ்சாலும் பிரச்சனை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு பல கவலைங்களை மனசில் போட்டு வச்சிட்ருக்கீங்க. பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஆனால் விருச்சிகராசி வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனையாக தான் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது மட்டும்தான் ஒரு முன்னாடி இருக்கும். சனி பகவானின் பார்வையால் நீங்கள் அடைந்து வந்த இவ்வளவு நாட்களாக எவ்வளவு சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அவை அனைத்துமே இனி இருக்கவே இருக்காது. சனி பகவானின் பார்வையானது உங்கள் மீது பட்டு இருக்கிறது. இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது. அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க இருக்கிறது. 2024 முழுவதுமே எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நீங்கள் அனுபவித்து வந்து விட்டீங்க. இந்த 2025 உங்கள் வாழ்க்கையானது அமோகமாக இருக்க போகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே போன வருடத்தில் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ இந்த வருடத்தில் அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில் இருந்த அனைத்து பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏதாவது ஒரு நோய்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அவை அனைத்துமே விலக இருக்கிறது. ஃபஸ்ட்டு எதிர்காலத்தை பற்றி நினைக்காம நிகழ்காலத்தை மட்டும் நினச்சி இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். பல விஷயத்தை மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற ஆளுனா அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெருந்தன்மையான குணம் உங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற குணம் 100ல் ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் சுயநலமாக எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இருந்தால் போதும், நம்மளே மொத்தமாக வச்சிக்கலாம், அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட போதும் நம்மளே வச்சிக்கலாம், ஆனால் யாருக்குமே கொடுக்கக்கூடாது நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களிடம் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை 5 ரூபா ஒருத்தன் கொடுத்துட்டு நம்ம 5 ரூபா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளு தான் நீங்கள். அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தினாலேயே உங்கள் வாழ்க்கையானது இந்த வருடத்தில் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது. இந்த குணம் உங்கள்கிட்ட இப்போ வந்தது இல்லை, நீங்கள் பிறந்ததுலேருந்தே. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்திருக்கீங்க. அதனாலேயே அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே அப்படியே உங்ககிட்ட இருந்து ஒட்டிக்கிடுச்சு. அந்த எண்ணம் ஒன்று போதும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்தும் நீங்கி உச்சத்திற்கே உங்கள் வாழ்க்கை செல்ல இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு உயர இருக்கிறது. செல்வாக்கு உயர்ந்து விட்டால் போதும். ஏன்னா செல்வாக்கு வேண்டும் என்றுதான் பலரும் பலவிதமான கஷ்டங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். தற்பொழுது செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனை, மனக்கசப்பு மட்டுமே உண்டாகி கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அவை அனைத்துமே முடிவுக்கு வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இணக்கமான ஒரு நிலையானது ஏற்பட இருக்கிறது. திருமண வயதில் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களை, எல்லாருக்கும் திருமணம் ஆகுது, நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களை,
1 வருடம் 2 வருடம் அல்ல, பல வருடங்களாக திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க. அதனால் எதை பற்றியும் கவலையே கொள்ள வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களை தேடி வர இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களது படிப்பில் அக்கறையானது தன்னாலேயே அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்பெண்களும் அது மூலியமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, மனசார உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த தெய்வத்துக்கு வாரம் ஒரு நாள் விளக்கேத்துங்க. அந்த தெய்வமே மனசு இறங்கி வந்து அந்த தெய்வமே உங்கள் வயிற்றுல குழந்தையா வந்து பிறக்கும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது. 2025 முடிவதற்குள் விருச்சிக ராசி அன்பர்களை, உங்கள் வயிற்றில் உங்கள் ராசியான தெய்வமே வந்து குழந்தையாக பிறக்க போகிறது. அதனால் மனசை மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது இந்த வருட முடிவதற்குள் விருச்சிக ராசி அன்பர்களை, உங்கள் வயிற்றில் உங்கள் கடவுளே வந்து உருவாக இருக்கின்றார். இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. இவ்வளவு நாட்களா உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து உங்களை மன வேதனையை படுத்திருப்பாங்க. குழந்தை இல்லையேன்னு சொல்லி நீங்களும் படாத பாடுபட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கடந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. கண்டிப்பாக இந்த வருட இறுதிக்குள் நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது. எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு போராட்டமாக நினைத்து கொண்டிருந்த அனைத்து நிலைகளுமே உங்களுக்கு அப்படியே மாற இருக்கிறது. வருமானம் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அந்த வருமானம் வந்துவிட்டாலே போதும். உங்களுடைய பல நாள் லட்சியங்கள் அனைத்தையும் அதை வைத்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கியமாக சனி பகவான் ராகு சூரியன் சந்திப்பதால் உங்களுடைய செயல்களில் மட்டுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, பொறுமையாக நீங்கள் செய்ய வேண்டும், கையாள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கியமாக கவனமாக செயல்பட வேண்டும். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதுவும் பொறுமையாக செய்ய வேண்டும். ஓய்வே இல்லாமல் உறக்கமே இல்லாமல் வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அலைஞ்சி ஒன்றுமே ஆக போகிறதே இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் உடல்நிலையை நீங்கள் தான் கவனித்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு குழப்பங்கள், பிள்ளைகளால் மனக்கவலை, தாய் வழி உறவுகளால் நெருக்கடி என பல சங்கடங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது. என்னடா 2025 வாழ்க்கை மாறும் சொன்னீங்களே, மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது வரும். ஆனால் 2025 முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அந்த கஷ்டங்கள் அப்படியே தலைகீழாக மாறி நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதான் சொன்னேன் முதலே, எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி பொறுமையாக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பலவிதமான புது பிரச்சனைகள் அனைத்தும் உண்டாகக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். காவல்துறையில் இருப்பவர்கள், பேரிடர் மீட்பு துறையினர் இருப்பவர்கள், பணிபுரிபவர்கள் சற்று உங்களது வாழ்க்கையில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. மீண்டும் கவனித்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. காவல்துறையினர், பேரிடர் மீட்பு துறையினர் இந்த பதவியில் வேலை பார்க்கும், முக்கியமாக யார் வேலை பார்ப்பாங்க, மோஸ்ட்லி ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. சற்று கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை. விருச்சிக ராசி அன்பர்கள் நினைப்பது என்னன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது எப்படியாவது நடந்துக்கிட்டு